सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 21/4/1973 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: எப்படி பெயரோ அப்படியே காரியமும். மதுபன் நிவாசி சகோதரிகளுடன் தனிப்பட்ட சந்திப்பு. இந்த குரூப்பிற்கு என்ன பெயர் வைக்கலாம்? மதுபன் நிவாசிகளை என்னவென்று கூறப்படுகிறது? யாரெல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறீர்களோ அனைவரும் தன்னை அந்த மாதிரி பல கோடி மடங்கு பாக்கியசாலி என்று புரிந்து நடந்து கொள்கிறீர்களா? மதுபன் நிவாசிகளின் காரணமாகத்தான் மதுபனின் மகிமை இருக்கிறது. மதுபனின் சூழலை உருவாக்குபவர் யார்? அப்படி மதுபனின் மகிமையாக என்ன பாடப்பட்டிருக்கிறதோ அந்த மகிமையை ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவம் செய்கிறீர்களா? மதுபன்னை மகான் பூமி என்று கூறப்படுகிறது. அப்படி மகான் பூமியில் இருப்பவர்கள் அவசியம் மகான் ஆத்மாக்களாகத்தான் இருப்பார்கள். அப்படி அந்த மகான் ஆத்மாக்கள் நாம் என்ற இந்த ஆன்மீக போதையில் இருக்கிறீர்களா? மகான் ஆத்மாவின் ஒவ்வொரு காரியமும் மற்றும் ஒவ்வொரு எண்ணமும் மகானாக இருக்கும். அப்படி யாருடைய ஒரு எண்ணம் கூட ஒரு பொழுதும் சாதாரணமானதாக மற்றும் வீணானதாக இல்லாமல், மற்றும் ஒரு காரியம் கூட சாதாரணமானதாக மற்றும் அர்த்தமற்றதாக இல்லாததாக இருக்கின்ற மாதிரி மகானாக இருக்கின்றீர்களா? ஏனென்றால் அவருடைய ஒவ்வொரு அடியும் அர்த்தம் நிறைந்ததாக இருக்கும். அந்த மாதிரி அர்த்த சொரூப மகான் ஆத்மாக்களாக இருக்கிறீர்களா? அவரைத்தான் மகான், அதாவது மதுபன் நிவாசி என்று கூறப்படுவது. பெயர் மதுபன் நிவாசி என்றிருக்கிறது என்றால் அவசியம் அர்த்தம் நிறைந்த பெயராக இருக்கும் இல்லையா? அப்படியானால் இந்த கர்ம இந்திரியங்கள் மூலமாக என்னென்ன காரியம் நடந்ததோ அவை அனைத்தும் அர்த்தம் நிறைந்ததாக இருந்ததா என்று தினசரி தன்னுடைய கணக்கை சோதனை செய்கிறீர்களா? நேரம் என்ன கடந்து சென்றது? அது பயனுள்ளதாக சென்றதா? அதாவது மகான் காரியத்தில் ஈடுபடுத்தப்பட்டதா? அந்த மாதிரி தன்னுடைய கணக்கை பார்க்கிறீர்களா? அல்லது மேலோட்டமான விஷயங்களை மட்டும் பார்த்தீர்களா? இந்த விதமாக நாங்கள் எங்களை சோதனை செய்கிறோம் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். மகான் ஆத்மாக்களின் ஒவ்வொரு காரியத்திற்கும் நன்னடத்தையின் ரூபத்தில் மகிமை இருக்கிறது. மகான் ஆத்மாக்களின் புன்முறுவல் அடங்கிய முகம், கவர்ந்தெழுக்கும் முகம் மற்றும் தெய்வீக முகம் சிலை ரூபத்தில் நினைவு சின்னமாக இருக்கிறது. அந்த மாதிரி முழு நாளில் என்னுடைய முகம் எப்படி இருந்தது மற்றும் நடத்தை எப்படி இருந்தது? அது மூர்த்தியாகி பூஜையில் வரும் அளவிற்கு இருந்ததா? மற்றும் என்னுடைய காரியம் என்னுடைய சரித்திர ரூபத்தில் மகிமை செய்யப்படும் அளவிற்கு இருந்ததா என்று தன்னை பாருங்கள். இந்த லட்சியம் இருக்கிறது இல்லையா? இங்கு கற்றுக்கொள்ளவும் படிப்பதற்கும் வருகிறீர்கள் என்றால் கடைசி லட்சியமாக என்ன இருக்கிறது? மற்றும் சங்கமயுகத்தின் லட்சியம் என்னவாக இருக்கிறது? சங்கமயுகத்தின் காரியமே நன்னடத்தையின் ரூபத்தில் மகிமை செய்யப்படுகிறது. சங்கமயுகத்தின் நடைமுறை வாழ்க்கை தேவதையின் ரூபத்தில் பூஜை செய்யப்படுகிறது. அப்படியானால் அது எப்பொழுது ஏற்படும்? இப்பொழுதைய மகிமையாக இருக்கிறது என்றால் இப்பொழுதே இருக்கும் இல்லையா? அல்லது சத்தியுகத்தில் அந்த மாதிரி ஆவீர்களா? அங்கோ அனைவருமே மலர்ந்த முகமுடையவர்களாக இருப்பார்கள் என்றால் இவர் மலர்ந்த முகமுடையவர் என்று இதையும் யார் கூறுவார்? எவரும் கூறமாட்டார். எல்லோருமே அப்படி இருப்பார்கள். அதை இப்பொழுதுதான் கூறுவோம் இல்லையா? யார் முகம் மலர்ந்து இருப்பதில்லையோ அவர்தான் இவர் மலர்ந்த முகமுடையவராக இருக்கிறார் என்று வர்ணனை செய்வார். அந்த மாதிரியான முகம் மற்றும் அந்த மாதிரியான காரியம் நடைமுறையில் இருக்கிறதா? இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் போது புன்முறுவலிக்கிறீர்கள், அதாவது உணர்கிறீர்கள்.
அந்த புன்சிரிப்பு எவ்வளவு நன்றாக இருக்கிறது. உணருகிறீர்கள், அப்பொழுதுதான் புன்முறுவளிக்கிறீர்கள். அதேபோல் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய காரியத்தை உணருதல் மற்றும் சோதனை செய்வதினால் யாராவது கேட்டால் உடனே பதில் கூறுவீர்கள். இப்பொழுது கையை உயர்த்தவா அல்லது வேண்டாமா என்று யோசிக்கிறீர்கள். உடனடியாக ஏன் கையை உயர்த்துவதில்லை? சங்கோஜம் ஏன் ஏற்படுகிறது? காரணம் என்ன? அதே போலவே தன்னுடைய சம்பூர்ண நிலையை சொரூபத்திலும் கொண்டு வாருங்கள். வார்த்தைகளில் மட்டுமின்றி சொரூபத்தில் கொண்டு வாருங்கள். யாராவது உங்கள் எதிரில் வருகிறார் என்றால் எப்படி உங்களுடைய ஜட சிலைகளின் எதிரில் சென்றவுடனேயே அவர்களை மகான் என்று நினைக்கிறார்கள்? தன்னை பாவி மற்றும் கீழானவன் என்று சுலபமாகவே நினைத்து கொள்கிறார்கள். அதாவது ஒரு நொடியில் தன்னுடைய சாட்சாத்காரத்தை செய்து விடுகிறார்கள். நீ கீழானவன் என்று சிலை சொல்வதில்லை, ஆனால் தானே சாட்சாத்காரம் செய்கிறார். அதுபோலவே உங்கள் எதிரில் யாராவது வந்தாலும் அவர்களும் இவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் மற்றும் நான் என்னவாக இருக்கிறேன் என்று அனுபவம் செய்யட்டும். இந்த நிலை வரத்தான் வேண்டும் இல்லையா? அது எப்பொழுது வரும்? இப்பொழுதோ ஞான படிப்பு முடிவடைந்து ரிவைஸ் கோர்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் பாடங்கள் படிக்க மட்டும்தான் செய்யப்படுகின்றனவா அல்லது நடைமுறையிலும் இருக்கிறதா? நடைமுறையிலும் படிப்பு முடிய வேண்டும் இல்லையா? அல்லது மீண்டும் படிப்பது எப்பொழுது முடிவடையுமோ அப்பொழுது நடைமுறையில் காண்பிப்பீர்களா? என்ன நினைத்திருக்கிறீர்கள்? அந்த நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா? நேரம் வந்தால் அனைத்தும் சரியாகி விடுமா? என்ன அப்படி நினைக்கிறீர்களா? இந்த மாதிரி வகுப்பை எப்பொழுதாவது செய்திருக்கிறீர்களா? தன்னுடைய முயற்சியை தீவிரப்படுத்துவதற்காக தன்னுடைய சக்தியின் அனுசாரம் எப்பொழுதாவது திட்டமிடுகிறீர்களா? அல்லது ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட திட்டம் கிடைத்தது என்றால் அதன்படி நடப்பீர்களா? மதுபன் நிவாசிகளாக இருப்பவர்கள் அனைவரின் எதிரில் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார்கள் என்று இதைத்தான் பாப்தாதா பார்க்கின்றார். சாம்பிள் முதலில் தயாரிக்கப்படுகிறது இல்லையா? மதுபன் நிவாசிகள் சாம்பிளாக இருக்கிறார்களா அல்லது சாம்பிளாக இனிமேல்தான் தயாராக வேண்டுமா? எப்பொழுது சாம்பிள் தயாராகி விடும்போது என்றால் அதை காண்பித்து இந்த மாதிரி பொருள் தயாராகி கொண்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. அப்பொழுதுதான் அதை பார்த்து மற்றவர்கள் வியாபாரத்திற்கான ஒப்பந்தம் செய்கிறார்கள். முதலில் சாம்பிள் தயாராவதினால் பாப்தாதா அந்த மாதிரி சைகை செய்து இந்த மாதிரி ஆக வேண்டும் என்று காண்பிக்கலாம். சாம்பிள் ஆவதற்கான கடினமான முயற்சி ஒன்றும் இல்லை, மிகவும் சிம்பிளான முயற்சிதான். சிம்பிள் முயற்சிக்கான ஒரு வார்த்தை தன்னுடைய தந்தையின் சிம்பலை எதிரில் வையுங்கள் என்ற ஒரு வார்த்தைதான். ஒரு வார்த்தையின் முயற்சியோ மிகவும் சுலபமானது இல்லையா? ஒருவேளை எப்பொழுதும் சிம்பிள் எதிரில் இருக்கிறது என்றால் முயற்சி செய்வது சிம்பிள் ஆகிவிடும். முயற்சி செய்வது சிம்பிள் ஆவதினால் சாம்பிள் ஆகிவிடுவார்கள். மதுபன் நிவாசிகளுக்கு எத்தனை இன்ஜின்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன? 4 என்று யாரோ கூறினார். அப்படியானால் ஒரு நொடியில் சென்றடைய வேண்டுமல்லவா? அனைவரையும் விட சுலபமான முயற்சியின் லாபம் மற்றும் பொன்னான வாய்ப்பு மதுபன் நிவாசிகளுக்கு கிடைத்திருக்கிறது என்று இதையும் ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஏற்றுக்கொள்வதிலும் தெரிந்து கொள்வதிலும் புத்திசாலிகளாக இருக்கிறீர்கள். மேலும் பேசுவதிலும் மிகவும் புத்திசாலிகளே தான். மற்றபடி மரியாதைக்கு தகுதியானவராவதில் ஏன் இன்னும் காலதாமதமாகிறது? எவ்வளவு மரியாதைக்குரியவராக ஆவீர்களோ அவ்வளவே அங்கு பூஜைக்கு தகுதியானவர் ஆவீர்கள். இங்கு உங்களுடைய காரியத்தை பார்ப்பவர்கள் ஒருவேளை உயர்ந்தது என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பூஜை செய்பவர்கள் கூட உயர்ந்தவர் என்று ஏற்றுக்கொண்டு பூஜாரியாக எப்படி ஆவார்கள்? எவ்வளவு மரியாதைக்குரியவரோ அவ்வளவு பூஜைக்குரியவர் என்ற கணக்கு இருக்கிறது. யார் பூஜைக்குரியவர்களாக ஆவார்களோ அவர்களை மற்றவர்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். இப்பொழுது ஆக வேண்டுமா அல்லது பார்த்து மட்டும் மகிழ்ச்சி அடைய வேண்டுமா? எவ்வளவு இசை நிறைந்தவராக இருக்கிறீர்களோ அவ்வளவே இரகசியம் நிறைந்தவர்களாகவும் ஆகுங்கள். இசையை வாசிப்பதிலோ திறமைசாலிகள் தான் இல்லையா? இசையை கேட்பதற்கும் விருப்பமுடையவர்கள் எவ்வளவு இருப்பார்கள்? இதிலோ தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்கள் இல்லையா? எவ்வளவு இசை நிறைந்தவர்களோ அவ்வளவு இரகசியம் நிறைந்தவர்களாக ஆகுங்கள். இரகசியம் அறிந்து நடப்பவர்களாக யார் இருக்கிறாரோ அவருடைய ஒவ்வொரு அடியும் இரகசியம் நிரம்பியதாக இருக்கும். அந்த மாதிரி இரகசியம் அறிந்து நடப்பவர் மற்றும் இசை சொரூபமானவர்
இரண்டின் சமநிலையை சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும். மதுபன் நிவாசிகள் அதிகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நட்சத்திரங்கள். எவ்வளவு அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களோ அந்த அளவே அனைவரின் அன்பானவர்களாகவும் ஆகுங்கள். அதிர்ஷ்டத்தில் மட்டும் குஷியடைய வேண்டாம். எவ்வளவு அதிர்ஷ்டம் இருக்கிறது என்பது கூட எவ்வளவு அன்பானவரோ அதிலிருந்து தெரிந்து கொள்ளப்படுகிறது. யார் அதிர்ஷ்டம் நிறைந்தவராக இருப்பாரோ அவர் அனைவரின் அன்பானவராக அவசியம் இருப்பார். இப்பொழுது பார்க்கும் பொழுதும் நடந்து கொள்ளும் பொழுதும் அனைவருக்கும் அன்பு கொடுப்பது மற்றும் அன்பு செய்வதற்கான காரியம் செய்ய வேண்டும். ஞானம் கொடுப்பது மற்றும் பெறுவது அந்த நிலையை கடந்து வந்துவிட்டீர்கள். இப்பொழுது அன்பின் கொடுக்கல் வாங்கல் செய்யுங்கள். யார் எதிரில் வந்தாலும் சம்பந்தத்தில் வருகிறார் என்றாலும் அன்பை கொடுங்கள் மற்றும் பெறுங்கள். இதைத்தான் அனைவரின் அன்பானவர் மற்றும் அன்பிற்குரியவர் என்று கூறப்படுகிறது. ஞான தானத்தை பிராமணர்களுக்கு செய்ய வேண்டியதில்லை, அதை அஞ்ஞானிகளுக்கு செய்வீர்கள். பிராமண குடும்பத்தில் இந்த தானத்தின் மகாதானியாக மட்டும் ஆகுங்கள். தானம் செய்தால் கிரகணம் விலகும் என்று கூறப்படுகிறது இல்லையா? என்னென்ன பலகீனங்கள் இன்னும் இருக்கின்றனவோ அந்த அனைத்து விதமான கிரகணம் இந்த மகாதானத்தினால் விலகிவிடும். புரிந்ததா? இந்த தானத்தில் யார் யார் மகாதானி ஆகுகிறார்கள் என்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பு என்பது வார்த்தைகளில் மட்டும் இருப்பதாக இருப்பதில்லை. ஆனால் எண்ணத்தில் கூட யாரை பற்றியாவது அன்பை தவிர வேறொன்றும் உருவாக வேண்டாம். எப்பொழுது அனைவருக்காகவும் அன்பு ஏற்பட்டு விடுகிறது என்றால் அன்பின் பிரதிபலனாக சகயோகம் இருக்கிறது. மேலும் சகயோகத்தின் ரிசல்ட்டாக வெற்றி இருக்கிறது. எங்கு அனைவரின் சகயோகம் இருக்கிறதோ அங்கு சுலபமாக வெற்றி இருக்கும். அப்படி அனைவரும் வெற்றி மூர்த்தி ஆகிவிடுவீர்கள். இப்பொழுது இந்த ரிசல்ட்டை பார்க்கலாம். நல்லது. வரதானம்: ஒவ்வொரு விஷயத்தில் சாரத்தை கிரகித்து ஆல்ரவுண்ட் ஆகக்கூடிய சரளமாக முயற்சி செய்பவர் ஆகுங்கள். எந்த விஷயத்தை பார்த்தாலும் கேட்டாலும் அதன் சாரத்தை புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் என்ன வார்த்தை பேசினாலும் என்ன காரியம் செய்தாலும் அதில் சாரம் நிரம்பி இருப்பதாக இருந்தால் முயற்சி சரளமாகிவிடும். அந்த மாதிரி சரளமாக முயற்சி செய்பவர் அனைத்து விஷயங்களில் ஆல்ரவுண்டாக இருக்கிறார். அவரிடம் எந்தவித குறையும் தென்படுவதில்லை. எந்த விஷயத்திலும் தைரியம் குறைவதில்லை. நான் இந்த காரியத்தை செய்ய முடியாது என்ற இந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வெளிவருவதில்லை. அந்த மாதிரி சரள முயற்சியாளர் தானும் சரள சிந்தனை உள்ளவராக இருக்கிறார் மற்றும் மற்றவர்களையும் சரள சிந்தனையாளராக ஆக்கிவிடுகிறார். ஸ்லோகன்: சாதனங்களை உபயோகித்து கொண்டே அதனுடைய பிரபாவத்திலிருந்து விலகியிருப்பவராகவும் தந்தையின் அன்பானவராகவும் ஆகுங்கள். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।